உள்ளவரே, விட்டு கொடுக்காதவரே, அப்பா இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே இயேசுயா, நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஓ ரபகல இயேசுயா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். இயேசுயா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். இயேசுயா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். இயேசுயா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். இயேசுயா, 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 என் இயேசுயா, 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 என் இயேசுயா. அந்த காலை வேளையில ராஜா உம்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஏசையா என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்க கூப்பிட வந்திருக்கிறோம் ராஜா. உங்க நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக்கி அப்பா அவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் உங்க பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஏசையா என்று சொல்லி கூப்பிடுகிற அதிகாரத்தை, அந்த அன்பை, அந்த நேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க மறு உத்தரவு அருளி செய்யுங்கப்பா. லெட் திஸ் டே பி அ டே ஆஃப் ஆன்சரிங். அப்பா நீங்க அவர்களுக்கு பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எபிசோட் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தென்றல் நேயர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. இது இனிய நாள், புதிய நாள். கர்த்தர் இந்த இனிய நாளிலே, புதிய நாளிலே மகிமையாய் உங்களை நிரப்ப போகிறார். ஒரு ஆமென் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமென். எஸ், ஹalleluya. ஜாய். கர்த்தரை துதிப்பதே மகிமை. நல்லா வீட்டில் அப்படியே ஏதோ ஒரு வேலை செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லை கொஞ்ச நேரம் உட்காரலாம், வாங்க சேர்ல உட்காருங்க, நல்லா துதிக்க ஆரம்பிப்போம். கூட சேர்ந்தே கர்த்தரை ஆராதிப்போம். ஏசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். ஏசையா, எனக்கு நீதி செய்யும் தெய்வம் நீங்கதான். ஏசையா, எனக்கு ஒத்தாசை தரும் கர்த்தர் நீங்கதான். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். என் இயேசு இருக்கையில நான் ஏன் கலங்கிடணும்? எனக்கான யாவையுமே நீங்க தானே செய்திடணும். ஏசையா, 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 என் ஏசையா. நீங்க சேர்ந்து பாருங்க. ஏசையா, 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 என் ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இன்னைக்கு ஏசையா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுதே அந்த நாமத்திற்குண்டான வல்லமை நம்ம வாழ்க்கையில வரும். அந்த நாமத்துல நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ ஆஸ்க் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல நீங்க கேட்டு பாருங்களேன். டெஃபினட்டா பிதாவின் சித்தத்தின்படி உங்களுக்கு அதை தருவார். ஆமென். இந்த நவம்பர் மாதத்துல ஆர்க் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லப்பா. எங்களுடைய மினிஸ்ட்ரியில இந்த ஆர்க் ஹஸ் பின் சச் அ பிளெஸ்ஸிங். கடந்த வாரத்தில் தாவீதின் கூடாரத்தில் இருந்த அந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்து நம்ம தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு ஆர்க் அப்படின்னு சொன்னாலே நம்மள எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பேழை தான் ஞாபகம் வரும். நோவாவின் பேழை. எஸ், அந்த நோவாவின் பேழை ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். என்ன அப்படின்னா, ஒரு கூட்ட ஜனத்தை
பத்திரமா பாதுகாத்து. ஒரு கூட்ட ஜனம் மாத்திரம் சொல்ல முடியாது, இந்த உலகத்தின் விதையை சுமந்து வந்தது பேழை. அது எல்லா இன்னைக்கு இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள், இன்னைக்கு இருக்கிற எல்லா குருவிகள் எல்லாமே, எல்லாவற்றையும் பறவைகள் எல்லாவற்றையும் சுமந்து வந்தது, அந்த விதையை சுமந்து வந்தது. இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலிஸை சுமந்து வந்தது பேழை தான். அந்த பேழைக்குள்ள ஒரு சில நாட்கள் ஒரு கூட்டத்தார் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு உயிரோடு காக்கப்பட்டு, இல்லை உயிரோடு காக்கப்பட்டு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பூமியானது மிகவும் பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. ஆனாலும் ஒரு சின்ன கூட்டத்தாரை மிச்சம் வச்சாரு, ஒரு ஃபேமிலியை மிச்சம் வச்சார். ஆமா, அதுக்கப்புறம் ஜோடு ஜோடா மிருகங்களை கர்த்தர் மிச்சம் வச்சார், ஜோடு ஜோடா பறவைகளை கர்த்தர் மிச்சம் வச்சார். They were the remnant. Amen. Yes, they were chosen to be remnant. And the chosen people, உண்மையிலேயே chosen people தான் அந்த ஆர்க்குள்ள இருந்தாங்க. இந்த ஆர்க்ல ஆண்டவர் இந்த வருஷம் ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தார். இந்த ஆர்க் பத்தி நாங்க ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, from the plains to the peaks. இன்னொரு தடவை சொல்லுவோம், from the plains to the peaks. அப்படின்னா இந்த பேழை பார்த்தீங்கன்னா, நோவாவின் பேழை சாதாரணமா பூமியில இருந்து ஆரம்பிச்சது, இல்ல தரையிலிருந்து தான் ஆரம்பிச்சு. ஆனா அந்த ஆர்க்கினுடைய ஜேர்னி, அதனுடைய பிரயாணம் முடியும் பொழுது அது எங்க இருந்தது? உயரங்களிலே இருந்துச்சு. அரராத் மலை மேல கொண்டு போய் ஆண்டவர் நிக்க வச்சார். சமவெளியில நின்ற இந்த பேழை மலைகளை அண்ணார்ந்து கூட பார்த்திருக்க முடியாது. ஆனால் பேழை புறப்பட்டது என்னமோ சமவெளியில் இருக்கலாம், ஆனால் திரும்பி லேண்ட் ஆகி அந்த இடத்துல ஒரு புதிய விதையை சுமந்து வந்த அந்த பேழை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சது எங்க தெரியுமா? அரராத் மலை மேல உயரங்களிலே. எஸ், இன்னைக்கும் இது ஒரு வாக்குத்தத்தமா கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். சமவெளியில் இருக்கிற நம்மை கர்த்தர் உயரங்களுக்கு கொண்டு போக போகிறார். ஆமென். இதுதான் glory to glory. மகிமைக்கு மேல மகிமை. There are levels in glory. You need to understand that. மகிமையில லெவல்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற மகிமைக்கு மேல கர்த்தர் மகிமையை இந்த உயரங்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் உயரங்களை நோக்கி அப்படிங்கிற இந்த வார்த்தையை எங்களுக்கு இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சொல்றேன், உயரங்களுக்கு நம்மளை கொண்டு செல்லுகிற தேவன் நமக்கு உண்டு. ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் நம்மளை உயர்த்துவார். சொல்லுங்க, உயர்த்துவார். அவர் என்னை உயர்த்துவார். அவரை நம்மள கீழ இருந்து நம்மளை உயர்த்தி உன்னதங்களில உட்கார வைக்கிற தேவன். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வைக்கிற தேவன். ஆமென். அப்படி நம்மள கர்த்தர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இந்த நவம்பர் மாதத்துல இந்த உயர்வை, அந்த உயரங்களை நோக்கி ஒரு பயணத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க போகிறோம். Join to this journey. எங்களோடு கூட இணைந்து இந்த பயணத்தில் பங்கு கொள்ளுங்கள். உயரங்களை நோக்கி பயணிப்போம். உன்னதர் உயரங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். And today God is going to bless us. Amen. Amen. ஒரு சில வரிகளை அந்த உயரங்களுக்கு கொண்டு செல்லுகிற உன்னதமானவரை நம்ம பிரைஸ் பண்ணி பாடலாமா? Amen. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர்.
எங்கெல்லாம் இந்த உயரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதோ அங்க பல மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். உயரங்களிலே பல மேன்மைகள், அதுவும் நம்ம கீழே இருந்து பார்க்க முடியாத மேன்மை. எனக்கு ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வருது ஜெசிமா. எங்க ஃபேமிலியில ஒரு குடும்பம் இருக்குது. அது என்ன குடும்பம்? ஃபேமிலி ரெண்டும் ஒன்று தாங்க, சொந்தக்காரர். அதில் ஒருத்தர் வந்து ஒசரமா இருப்பாங்க, ஒருத்தர் குள்ளமா இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ஒசரமா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து குள்ளமா இருப்பார். ஆனால் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சுகர் பாருங்க. ஆனால் அந்த சுகர் வந்ததுலேருந்து பிரதருக்கு சுகர் மேலே ரொம்ப ஆசை. அதனால் ஸ்வீட்டு டப்பா வச்சாலே காலி பண்ணுவாப்புல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா இவங்க அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துன்னு போய் ஒழிச்சு வைப்பாங்களாம். அப்போ இங்கே வச்சா அங்கே வச்சாலாம் கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணாங்களாம், அவங்க அந்த ஸ்வீட் பாக்ஸ் ஒய்ஃப் அந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்துன்னு போய் ஒரு ஷெல்ஃப் மேலே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்களாம், அவங்க எப்படி ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்கன்றதை நான் நடிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு மேலே இப்படி வச்சுருவாங்களாம், அந்த பரணைக்கு மேலே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்களாம், அதாங்க ஹைலைட்டு, வச்சுட்டு இவர் குள்ளமாக இருக்கிறதுனால அவர் ஹைட்டில் இப்படி நின்று பார்ப்பாங்களாம், தெரியுதா தெரியலையான்ட்டு. மேலே அப்படி நின்று பார்த்தா தெரியாத அளவுக்கு அதை வச்சுட்டு அப்புறம் குனிஞ்சு பார்ப்பாங்களாம், தெரியல, இப்போ அது சேஃப் அப்படின்னு இருப்பாங்க. பாருங்க, உயரங்களில் சில விஷயம் தாழ்விடங்களில் இருக்கும்போது தெரியாது. இது காமெடியாக இருந்தாலும் ஒரு வெளிப்பாடு இது கொடுத்துருக்குது. சோத்திரம், குடும்பம் நல்லா இருக்கட்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பாருங்க, உயரங்களில் சில விஷயம் இருக்கு. அதை நம்ம கீழே இருக்கும் பொழுது நம்மளால அதை உணர முடியாது, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா, கரெக்ட். இன்றைக்கு கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் மே மந்த் அப்படி வந்தாலே எல்லாரும் ஹாலிடேக்கு கிளம்பி எங்க போவோம்? நேரா ஊட்டிக்கு போயிடுறாங்களா? நாங்க போகும்போது ரொம்ப கூட்டமா இருக்குது. ஊட்டி மாத்திரம் இல்லைங்க, எந்தெந்த மலை ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கோ, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஏன் அந்த ஜனங்களுக்குலாம் அந்த மலை ரொம்ப பிடிச்சிருக்கு? குளுகுளுன்னு இருக்குது. சென்னையில இருக்கிற மே மாசத்து வெயில், அந்த அக்னி நட்சத்திரத்தெல்லாம் நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும்ட்டு தான் அங்க போறோம். ஆமா, சென்னைக்கு எப்பவுமே 3 கிளைமேட் பா. ஒன்னு ரொம்ப வெயில், அடுத்தது ரொம்ப ரொம்ப வெயில், அப்புறம் வெயில். ஸோ அப்படி நம்ம உயரங்களில் இருக்கிற அந்த குளுமை, அந்த ஒரு கிளைமேட் நம்மளால லோவரில், நம்மளால பிளெயின்ஸில் அனுபவிக்க முடியாது. அப்படிதாங்க உயரங்களில் நிறைய மேன்மைகள் இருக்கிறது. கர்த்தர் அந்த உயரங்களை நோக்கி தான் நம்மளை கொண்டு செல்லுகிறார். இந்த நோவாவின் குடும்பத்தில் ஆண்டவர் வைத்திருந்த பெரிய மேன்மை என்னன்னா, இந்த உலகமே 0 ஆயிடுச்சு, நில் ஆயிடுச்சு. இட் கேம் டு an end. எவ்ரிதிங், அதாவது சிகரங்கள் எல்லாம் மூடத்தக்கதா தண்ணி எழும்புச்சுன்னா அப்ப யோசிச்சு பாருங்களேன், the whole world was destroyed. It came to an end. ஆனா அந்த எண்டிங்ல கர்த்தர் இந்த உயரத்துல தான் ஒரு பிகினிங்க வச்சிருந்தாரு, ஒரு துவக்கத்தை வச்சிருந்தாரு. ஆமென். இந்த துவக்கம் இந்த பேழை ஆரம்பித்த இடத்துல இல்ல, அதாவது தரையில இல்ல, உயரங்களில் இருந்துச்சு. தாழ்விடங்கள்ல இல்ல, உயரங்களில். அந்த துவக்கத்தின் பலன் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே. எஸ், இட் ஸ்டார்டட் தேர், உயரங்களில். இன்னைக்கு இந்த பயணம் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னா, நம்ம சாதாரணமான ஒரு புரிதல் இருக்கும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த உறவில், கடவுளோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஒரு பேழைக்குள்ளே கொண்டு வரப்போகிறார். எப்படி நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் பிரித்தெடுத்தாரோ, எப்படி அவர்களை ரெமனண்டாக மீதம் வச்சாரோ, இன்னைக்கு இந்த உயரங்களை நோக்கி பயணிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை பேழைக்குள்ள அழைத்து வருகிறார். அழைத்து ஒரு புதிய ஆரம்பத்தை, அதாவது அந்த புதிய ஆரம்பம் எப்படிப்பட்டதுன்னா, இட் வாஸ் நியூ லைஃப். இட் வாஸ் நியூ பிகினிங் அண்ட் நியூ லைஃப். இன்னைக்கு ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கட்டி, correct, you are going to become somebody very new. yes, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மிச்சம் இருக்காது. எஸ், ஆமா, எல்லாவற்றிலிருந்து பழைய காரியங்கள், ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து கம்ப்ளீட்டா உங்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய பிரேக் த்ரூவே வரப்போகுது. is going to bring you into a very new fresh beginning. yes, அந்த பிகினிங்ல எல்லாமே உனக்காக புதுசா கர்த்தர் வச்சிருப்பார். அந்த பிகினிங் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். நீங்க தான் அந்த பேழைக்குள்ள இருந்து இப்போ வெளியே வரீங்க.
அந்த பேழைக்குள்ள இருந்து வெளியே வரும் பொழுது நீங்க ஏற்கனவே இருந்த எல்லைகள் இல்லாதபடி இந்த எல்லையே ஒரு மாற்றம் உள்ளதா இருக்கிறது. எல்லைகளிலே ஒரு மாற்றம். எஸ், அந்த டெரிட்டரியே பயங்கர வித்தியாசமா இருக்கு. அந்த உயரத்தின் டெரிட்டரிக்குள்ள வந்துட்டாங்க. இந்த டெரிட்டரி மாறும் பொழுது அது பாருங்களேன், அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப மலைகள்ல போகும்போது எதெல்லாம் நம்ம அனுபவிப்போம் சொல்லுங்களேன். மலையை பத்தி சும்மா சொல்லுங்க, 4 விஷயங்களை சொல்லுங்களேன். கிளைமேட், காற்று ரொம்ப சுத்தமா இருக்கும். காற்று வந்து மாசு இல்லாததா இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும். அப்புறம் நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நல்லா கிடைக்கும். ஆமா, அந்த 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 ரொம்ப ஒரு பசுமையா இருக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா அந்த உயரத்துல இருந்து மேல இருந்து நீங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஈகிள் ஐ வியூ உங்களுக்கு கிடைக்கும் மேல இருந்து நீங்க பார்க்கும்போது. சோ இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இந்த புதிதாய் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆமென். மேல இருந்து பார்க்க முடியும். ஆமென். நிறைய விஷயங்களை நீங்க மேல இருந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிகினிங் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். So he's going to give you a new beginning and a new start on these higher places. Amen. அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தோம்னா, மோசே முதல்ல ஆண்டவர் அவரை அழைக்கிறது எப்படி அழைச்சார்னா, அவர் மோசேனுடைய அட்டென்ஷன் எப்படி திருப்பினார்னா, முட்செடி ஒன்று எரிந்தது இல்ல, அந்த முட்செடி எரிகிறத மலை மேல பார்த்தார். அவரு முட்செடி மலை மேல எரிஞ்சு கொண்டிருக்கிறது. ஆனா இவர் எங்க இருந்து தான் பார்த்தாரு? கீழ இருந்து தான் பார்த்தாரு. மலைக்கு கீழே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். He was in the plains. சமவெளிகளில இருந்த மோசேயின் பார்வை மலை மேல போச்சு. ஏன்னா மலை மேல ஒரு முட்செடி எரிந்தும் எரியாமல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா மோசே பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல எரிகிற அக்கினி, அந்த எரிகிற முட்செடியை பார்த்துட்டு ஆஹா ஒன்னு எரியுது அப்படின்னு அவர் வீட்டுக்கு போல. He was very curious. அந்த பயணத்தை மோசே ஆரம்பித்தார். கீழ இருந்து மேல நோக்கி ஒரு பயணத்தை அவர் ஆரம்பிச்சார். அங்க என்ன ரோடு இருந்திருக்குமா? கண்டிப்பா மலை மேல போறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. ரோடு, ஹெலிகாப்டர் வந்திருக்குமோ? எதுவுமே கிடையாது. அவர் நடந்து தான் பிரயாசப்பட்டு தான் போயிருப்பாரு. அந்த பிரயாசம் எதனால வந்ததுன்னா, அது என்னவா இருக்குமோ வசனம் சொல்லுகிறது, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன். அந்த காட்சியை பார்ப்பேன் என்பதை தாண்டி ஒரு வார்த்தை சொல்றார், அற்புத காட்சி. அந்த அற்புத காட்சி எப்படின்னா, சம்திங் வெரி ஸ்பெஷல் தேர் இன் த ஹைட்ஸ் அப்படின்றது எரியும் பொழுதே மோசேயின் கண்களிலே தெரிந்தது. அவன் கண்களிலே பார்க்கும் பொழுதும் அவன் இருதயத்திலே தோன்றினது. இப்போ கூட மகிமை மேலே எரிந்து கொண்டே இருக்கிறது. அது எரிகிற அக்னி, அது எரிந்து கொண்டே இருக்கிற அந்த தருணம் மோசேயின் இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது போல உங்க இருதயமும் உயர்வை நோக்கி கொழுந்து விட்டு எரியட்டும். ஒரு ஏக்கம் உண்டாகட்டும். லெட்ஸ் டிராவல் for the high places. Amen. அன்றைக்கு மோசே ஒரு முடிவு எடுத்தார். He decided to climb up. இன்னைக்கு let us make a decision to climb up. Yes. அந்த முட்செடியின் மத்தியில அந்த ஒரு சில வரிகளை பாடலாமா? முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கன்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கன்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா மலை உச்சியில அவர் ஏறி போகும் பொழுதே ஒரு வார்த்தை அவருக்கு வந்துச்சு. என்ன வார்த்தைன்னா, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கழற்றி போடு. அந்த பரிசுத்த பூமி எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உயரங்களில். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எங்க இருந்துச்சு பரிசுத்த பூமி? உயரங்களில். ஆமென். துவக்கம் எங்க இருந்துச்சு? உயரங்களில். எஸ், இன்னைக்கு உயரங்களில் உங்களுக்காக
துவக்கத்தை கர்த்தர் வச்சது போல உயரங்களிலே ஒரு பரிசுத்த பூமி, ஹோலி பிளேஸ். The next level of holiness கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னைக்கு சொல்லுங்களேன், ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு லெவல் ஆஃப் ஹோலினஸ் இருக்கலாம், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒரு லெவல் ஆஃப் ஹோலினஸ்ல இருக்கலாம், நம்மளுடைய புரிதலா இருக்கலாம். பட் ஆண்டவர் நம்மள நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பரிசுத்தத்துக்கு நேராக, ஹோலினஸ்க்கு நேராக நம்மளை கொண்டு செல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை போல நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கேரக்டர் ரிவீல் ஆகிறது அவருடைய ஹோலினஸ்ல தான் இருக்கும். ஆமென். பிகாஸ் he is holy. அப்போ அவரை போல நம்ம மாற மாற மாறதான் அது இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி அந்த பயணம். ஆமென். அந்த காதோஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். 3 முறை ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதுனா பைபிள்ல, இட் மீன்ஸ் அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப மகா மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம், முடியாத ஒரு வார்த்தைன்னு அர்த்தம். ஆமென். காதோஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தை பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி கர்த்தரை ஓயாம பாடிக்கொண்டிருந்த ஒரு தூதர் கூட்டம் இருந்தாங்க. அவங்க ஓயாம பாடினதுக்கு முக்கிய காரணம், he is such a holy God. அந்த ஹோலினஸ்க்கு நேராக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நான் மனுஷன், எனக்கு என்ன, நான் என்ன ஹோலி அப்படின்னு சொன்னா இல்லைங்க, நம்மளுடைய ஹோலினஸ் அவருக்கு தெரியும். ஏன்னா நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். ஆமென். அதனாலதான் நம்ம பரிசுத்தமா மாறுகிறோம். எஸ், அவரை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நெக்ஸ்ட் லெவல். ஆமென். அடுத்த லெவலுக்கு என்கிட்ட ஏறி வா, மலை மேல ஏறி வா, அந்த பரிசுத்தத்துக்கு நேராக ஏறி வா என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு, அதுதாங்க மகிமை. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அநேக காரியங்களை குறித்து தானே பாரங்கள், கவலைகள் எல்லாம் துவக்கத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் பிசாசு. இன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் உடைக்க போகிறார், உயரங்களில் உங்களை கொண்டு போக போகிறார். It is God who is going to carry you to there. Amen. ஆண்டவர் நம்ம ஆண்டவர்ட்ட ஜெபிக்கலாமா? இயேசுவை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர் இந்த காலை வேளையில. Oh, make us holy. Amen. Holy. எங்களை முழுவதுமாய் கழுவுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அவர் பரிசுத்தர். நம்மையும் அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் அவர் அழைக்கிறார். அது உயரத்துல என்ன இருக்குன்னா, முதல்ல என்ன சொன்னோம், புதிய துவக்கம் இருக்கிறது. அந்த உயரத்துல நமக்காக ஒரு பரிசுத்தம் காத்திருக்கிறது. ஆமென். அப்ப 2 விஷயங்களை பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த எபிசோட் நம்ம முடிக்க போகிறோம். மோசே இந்த மலை மேல மாத்திரம் போலப்பா, இன்னொரு மலை மேலேயும் அவர் போனார். அவன் உன்னதங்கள் அனுபவம் ஒரு முறை மாத்திரம் இல்ல. மோசஸ்க்கு எப்பெல்லாம் உயரங்களை நோக்கி மோசே பயணிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உன்னதத்தின் அனுபவங்களை மோசே உன்னதங்களிலே பெற்றுக்கொண்டார். He was regularly traveling. இப்போ நீங்க ஊட்டியில கொடைக்கானல் மேல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கல பாத்தீங்கன்னா, அவங்க மேலேயும் கீழேயும் ரொம்ப சாதாரணமா ஏறி இறங்கிடுவாங்க. ஆமா, அந்த வளைவுலாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா நம்ம இங்க இருந்து கிளம்பி போகும்போது வாந்திக்கு ஒரு மாத்திரை போட்டுன்னு தான் போகணும். ஆமா, அது நீ இல்ல, நம்மளுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா மோசே பாருங்களேன், he is so used to climbing up the mountains now. சீனாய் மலை அப்படிங்கிற ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மலையில கர்த்தர் இறங்கி இருந்தார். அந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனங்க. கர்த்தர் கொடுமுடியில, சீனாயின் கொடுமுடியில அவர் இறங்கினார், மோசே மேல ஏறி போனான் என்று வசனம் இருக்கும். நீங்க ஏறி போக அவர் இறங்கி வருவார். அதுதாங்க சந்திப்பு. There is a meeting place there. There is an encounter with God. Encounter with his word. ஏன்னா அந்த 40 நாள் சீனாய் மலையின் மேல மோசே இருந்த பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 40 days with God.
எஸ், காட் ஸ்போக் வித் மோசஸ். அவர் கூட பேசுனது போல வேற யாருக்கிட்டையும் அந்த மாதிரி பேசலங்க. பேசல. ஆமா, இரவும் பகலும் அவர் பிரசனத்துல இருந்துகிட்டே இருந்தார். அவர் பேசினதை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கண்டினியூஸா ஒரு கான்வர்சேஷன் இருந்துட்டே இருந்திருக்கும். இட் வாஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பீரியட் நினைக்கிறேன். அதுல இன்றைக்கு சொல்றேன், உயரங்களுக்கு நேராய் நம்ம போகும்பொழுது we will have an encounter with God and his word. ஆமென். அவரோடு கூடவும் அவர் வார்த்தையோடு கூடவும் இன்ன வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ரெவலேஷன்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னதங்களில கொடுப்பார். வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது அழியாதது, மறையாதது, மாறாதது வார்த்தை. உலகம் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது, ஒழியாது, அழியாது. அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு உயரங்களில் வச்சிருக்கார். அந்த வார்த்தையின் வெளிப்பாடுகள், the encounter with the word. நான் நினைக்கிறேன் இந்த நாட்களில் when you are ready, இது வரைக்கும் நீங்க பைபிள் வாசிச்சிருப்பீங்க. ஆமா, சாதாரண வார்த்தையா இருக்கலாம், நீங்க அடிக்கடி வாசிச்ச ஒரு வேர்டா இருக்கலாம். ஆனா அந்த வேர்ட்ல இருந்து ஆண்டவர் ஒரு ரேமா, ஒரு ரெவலேஷனை கொடுப்பாரு. ஐயோ, இத்தனை நாள் இதை நம்ம படிச்சிருக்கோமே, இத்தனை நாள் நம்மளுக்கு இதை தோணலையே அப்படின்னு நீங்க சொல்ற சாட்சிகளை நாங்க கேட்போம். அப்படின்னா God is taking you to the heights அப்படின்னு அர்த்தம். எஸ், இன்னைக்கு சாதாரண நிலையில நம்ம இருந்து கொண்டு இருக்கலாம், ஆனா அவர் உங்க கரத்தை பிடிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பயணத்துல என்னையும் ஆண்டவரே சேர்த்து கொள்ளுங்க, என்னையும் இணைத்து கொள்ளுகிற ஆண்டவரே. நோவாவை பேழைக்குள்ள எப்படி மீதம் வச்சு சேர்த்து கொண்டு அப்படி எங்களையும் கர்த்தர் மீதம் எடுப்பீராக. மேக் அஸ் தி ரெமனன்ட். ஆண்டவரே, என் ஜனத்தை ஆசீர்வதிங்க அப்பா. உயரங்களின் பயணத்திற்கு என் ஜனங்களை தகுதிப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தர் புதிய துவக்கத்தை தருவீராக. ஓ தேங்க்யூ அப்பா. பரிசுத்தத்தை தருவீராக. தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, வார்த்தையை தருவீராக. இந்த உயரங்களிலே அந்த மகிமைக்குள்ளே என் குடும்பங்கள் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எஸ், இனி உயரத்தின் அனுபவத்துக்குள்ளதான் உன் குடும்பம் இருக்கும். இனி உயரத்தின் மகிமைக்குள்ளதான் உன் பிள்ளைகள் இருப்பார்கள். இனி உயரங்களிலே தான் கர்த்தர் மகிமையை உனக்கு ஸ்தாபிப்பார். மகிமைக்கு மேல ஒரு மகிமை. அந்த மகிமை உன்னை இப்பொழுது மூடிக்கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க 2 பேர் ஒருமனப்பட்டு என் ஜனத்தை மனநிறைவாக ஆண்டவரே உயரங்களை நோக்கி பயணிக்க ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இனி தாழ்வான போராட்டங்கள் இல்ல, தாழ்வான சூழ்நிலைகள் இல்ல, உலக கிரியைகளின் ஜனங்களை அழுத்துவது இல்ல. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் என் ஜனங்கள் விடுபடுவார்களாக. Let them not be binded to this worldly things and ideas in the name of Jesus. Let them be released. நாங்க ரிலீஸ் பண்ணுகிற ஆண்டவரே, நாங்க ரெஃப்யூஸ் பண்ற உலக கிரியைகளுக்கு கட்டப்பட என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். உயரங்களை நோக்கி பயணிக்கட்டும். Yes Jesus. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சமாதானத்துக்குள்ள என் ஜனங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you. முட்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கன்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கன்மலையின் வெடிப்பினில்